வணக்கம். ப்ராஜெக்ட் பற்றி பேசணுன்னா சோஷியல் காஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்கக்கூடிய என்டர்டைனிங்கான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா நல்லா இருக்காது. ப்ளீஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சோஷியல் மீடியாவுக்கும் வந்திருக்க எல்லாருக்குமே. ஏன்னா எங்களோட ட்ரெய்லர் அதெல்லாம் வந்தபோது ஒரு நல்ல வெல்கமிங் இருந்துச்சு. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. ரேகைன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்குது. நிறைய கிரைம் த்ரில்லர் வந்து இந்த சீரீஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட எப்படி ரீச் ஆகும்னு நிறைய கிரைம் த்ரில்லர் வந்திருக்கு தான். ஆனால் இது ஒரு நாவல் தழுவி இருக்கு இல்லையா. ராஜேஷ்குமார் அவரோட ஒரு நாவலை எடுத்து தான் இவங்க இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நடிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக நல்லா இருந்தது. ஸோ மேபி அதனால இது கொஞ்சம் யூனிக்காக தெரியுன்றது நான் நினைக்கிற விஷயம். ரீசெண்டாக நடந்த ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஓடிடியில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தர கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ ஓடிடியுமே சினிமாவோட பார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ப்ரொடியூசர் கவுன்சில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து பார்க்குறீங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி நான் ரேகை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். ரேகை அப்படிங்கிறது வந்து ஒரு வெப் சீரிஸ் ZEE5 தளத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் நவம்பர் 28லேருந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வந்து கிரைம் எழுத்து உலகின் மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவருடைய நாவல், அதாவது மினி நாவலாக தான் இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது டீ கடையில் கூட வந்து சின்ன சின்ன பாக்கெட் நாவல், அது வந்து மினி நாவல். ஒரு நீங்கள் வந்து ஒரு சைதாப்பேட்டில் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து மின்ட்டு போய் சேர்கிறதுக்குள்ளே படிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு வாசிப்புக்கு ஒரு உகந்த ஒரு நாவல் எழுதக்கூடிய ஒரு இது. அது எல்லாமே வந்து கிரைம் இருக்கும். அந்த பெர்ரி மேசன், அப்புறம் ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ், இந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் வந்து அந்த பாணியில் இருக்கும். அந்த கிரைம் நாவல் ஒரு கதையை வந்து அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைனை எடுத்து தான் இயக்குனர் தீனா அவர்கள் வந்து இந்த கதையை ரேகை அப்படிங்கிறத வடிவமைச்சிருக்காரு. ரொம்ப மிக பிரமாதமான ஒரு ரைட்டிங். இதில் நான் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் பாலாஹாசன் அவர்கள், அப்புறம் பவித்ரா ஜெனி அவர்கள், அஞ்சலி ராவ் அவர்கள், எல்லாருமே நாங்கள் நிறைய பேர் தவிர நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் நடிச்சிருக்கோம். இதை வந்து தயாரிச்சது வந்து என்னென்னா SS குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இவங்க வந்து நிறையா 18க்கும் மேற்பட்ட டிவி சீரியல்ஸ் எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இது 2வது OTT தள ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவாகவும் இருக்குது. ஸோ ஒரு சீரியல் அப்படிங்கிறதுலேருந்து வரும்போது ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது பட்ஜெட்டில் கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் ஆனால் வித் லாட் ஆஃப் இது அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவும் கொடுத்து அவங்களால வந்து பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ZEE5க்கு திரும்பவும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லலாம். சமீபத்தில் வந்து நான் நடித்த அந்த ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து வாங்கக்கூடிய நல்ல கண்டென்ட்டை வந்து அவங்க நல்ல கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நல்ல கண்டென்ட் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் கேள்விக்கு வந்துடலாம். அந்த OTT தளத்தில் வந்து நான் வந்து ஒன்று தான் சொல்லுவேன். இப்போ நான் சின்ன திரையில் நான் அடியெடுத்து வைக்கிறேன், ஒரு மெகா சீரியலில் நான் நடிக்கிறேன். போன உடனே வந்து அங்கே ஒரு டிசிப்ளின் வந்து என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, சின்ன திரை நடிகர் சங்கத்துடைய கார்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுத்தாச்சு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கார்டு வந்து அவங்க கொடுக்கணும். இப்போ அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள் யாராக வேணால் இருக்கலாம். நான் எப்படி வரவேற்பேன்னா, எல்லாருமே நடிக்க வாங்க, ஆனால் எங்களுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய பார்வை. இப்போ நிறைய நடிகர்கள் இயக்குநர்களாக வர்றாங்க. அவங்க வந்து இந்த நடிகர் சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகாமலே சில படங்கள் டைரக்டாக எடுத்துகிட்டு வரும்போது அது சில கான்ட்ரவர்சி இல்லை, எல்லாமே வந்து அது ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்குமே இங்கே இடம் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரொடியூசருமே வந்து ஒரே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இருக்கணும், அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளின் வந்து இருக்கணும். இப்போ ஒரு இயக்குனராக நீங்கள் ஆறீங்க, ஒரு ரைட்டர் ஆறீங்கன்னா அந்த யூனியனில் நீங்கள் இருக்கணும். இப்போ அதுக்கு தானே 24 கிராஃப்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கு. அது சினிமாவில் வந்து அதுக்குள்ளே இப்போ மீடியாவில் நீங்கள் வந்து இன்றைக்கி யூடியூபே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். யூடியூப் வந்து ஒரு கேமரா வச்சுருக்கவங்களாம் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனலை ரன் பண்ணிவிட்டு அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் யூடியூப் ப்ரெஸ் கிளப்னு எதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருதுல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் ஒழுங்காக அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நடிகர் சங்கம் அதை இன்னும் வந்து இது பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறது,
மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி அதை அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு காலத்தில் வந்து சடனாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெய்டு விட்டு யாரெல்லாம் நடிகர் கார்டு இல்லையோ, நடிகர் சங்க கார்டு இல்லையோ, நீங்கள் இப்போ டப்பிங் யூனியன் கார்டு இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேச முடியாது. அன்லெஸ் அஃப்கோர்ஸ் கம்பெனி மூலமாக உங்களுக்கு வந்து அந்த இயக்குனரே நீங்கள் வந்து ஒரு இப்போ நான் கூட டிராகனில் வந்து ஹீரோவோட அம்மா கேரக்டரில் பேசியிருப்பேன். நானே கேட்டேன் ஆக்சுவலாக எனக்கு கார்டு இல்லை அப்படிங்கும்போது, இல்லை இது வந்து கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் ஏஜிஎஸ்லேருந்து உங்களை கூப்பிட்டு இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு ஆக்டிங் கதாபாத்திரமாக இது பண்ணி தான் பண்ணாங்க. ஒரு 1 ஆஃப் அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். பட் ஆனால் நம்மளுடைய எனக்கு அது இது இருக்கணும். நான் இதை பண்ணுறதுனால ஒரு டப்பிங் பேசுகிற ஒரு பர்சனுடைய வேலை போகுதுன்னா நான் எனக்குள்ள அந்த டிசிப்ளின் இருக்கணும். மேம் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்தீங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நல்ல கொஷின். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட ராஜேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் சரவணன் மீனாட்சி பண்ணும்போது ஏடியாக ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணி, பவித்ரா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறியா? நாங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஏன்னா அப்போ நான் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணேன், என் கெரியர் ஸ்டார்ட் பண்ண புதுசு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறியா, நீ இப்போ சும்மா தானே இருக்க, அந்த மாதிரி ஏதோ கேட்டான். அப்படியா, என்ன ப்ராஜெக்ட்? நான் கதைலாம் கேட்டால் தான் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் சொன்னேன். சரி நான் உனக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இபி முருகன் சார் கால் பண்ணிவிட்டு 2 எபிசோட் சொன்னார். சார் அடுத்த எபிசோட் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஓகே சொன்னாதாங்க நாங்கள் அடுத்த எபிசோட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஒரு மாலில் இருந்தேன். அப்போது 2 எபிசோடு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று கேட்டுகிட்டே இருக்கேன். ஓகே இதுக்கப்புறம் என்ன வரும், நான் என்ன பண்ணுறேன், இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு காப்புன்னு சொன்னோடனே ஓகே போலீஸ் ட்ரெஸ் போட போகிறோம் நம்ம ஜாலி, அந்த மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணது இல்லையா, ரொம்ப புதுசாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுன்றதுக்காக நானுமே அது ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது. 2 எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் கம்மிட் ஆனதுக்கப்புறம் தான் பவுண்டே வாங்கி படித்தேன். ஸோ அப்புறம் தான் எனக்கு பவுண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது படித்து அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு 2 வாட்டி நான் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். தீனா சார் ஆடிஷன் எடுத்தாங்க. அவங்க ஆக்சுவலாக கதைப்படி கொஞ்சம் ரொம்ப ஃபேராக இருக்காங்க, கொஞ்சம் வேறு டோன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிலாம் பேசி அப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு ஃபைனலைஸாக ஒரு வழியாக ஃபைனல் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வராங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் சொல்லும்போது வெள்ளித்திரையை விட சின்ன திரை சீரியல் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய இது இருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சீரியலில் இருந்து இந்த மாதிரி வெள்ளித்திரைக்கு வரும்போது ஸோ அதில் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அதில் என்னென்ன சேலஞ்சஸ் எப்படி பார்க்குறீங்க? என்ன பெரிய ஆக்டிங் எல்லா இடத்துலையுமே ஒன்று தான். ஆனால் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது சீரியல் ஆக்டிங், இது படத்தோட ஆக்டிங் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு அது பெருசாக பிடிக்கல. எல்லாமே நடிப்பு தான். அது நீங்கள் சின்னதாக டிவியில் பார்க்குறீங்க, இது பெருசாக தியேட்டரில் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதை தாண்டி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு நிறைய சீன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல, மூவியில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வைக்கலாம், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சீன் வைக்கலாம். ஸோ அதனால அந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் என்னால் பார்க்க முடியுதே தவிர மிச்சபடி எனக்கு எல்லாமே ஆக்டிங் வைஸ் எனக்கு அப்படிலாம் பிரித்து பார்க்க முடியல. இதில் நிறைய எஃபர்ட் போடணும். இதில் இன்னுமுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஒரு சீனை நம்ம எப்படிலாம் நடிக்கலாம், என்னென்னலாம் பண்ணலான்ற ஒரு டைம் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ நான் 4 வாட்டி சீன் பேப்பர் படிக்க முடியுது. ஓகே இந்த இடத்துல நான் இது பண்ணிக்குவான்னு என்னால் கேட்க முடியுது. ஆனால் சீரியலில் வந்து அந்த டைம் எனக்கு இருக்காது. அடுத்த காஸ்டியூம் மாற்றணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 சாரீஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், அடுத்த சீன் மாற்றணும், ஒரு நாளைக்கு அழுவோம், சிரிப்போம், டெத் சீன், எல்லா சீனும் ஒரே நாளில் நடிப்போம். எல்லாமே ஒரு நாள் அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகும், அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாதுல்ல. இங்கே இன்னுமே நம்ம ஒரு சீனுக்கே நிறைய எஃபர்ட் போட்டு வேறு மாதிரி நடிக்கிறதுக்கான டைம் வந்து இங்கே நிறைய கிடைக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ டிவி நம்ம மூவினா ஒரு 3 hours இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ ரீச் ஆகுது. அடுத்த மூவினா அடுத்த மாதிரி டிவி சீரியல்னு வரும்போது டெய்லி டே பை டே வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறோம். ஸோ அவங்க கேரக்டர்ஸ் வந்து மக்கள்கிட்ட டெய்லி பார்க்குறதுனால ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதனால அது ரொம்ப கண்டிப்பாக ஈஸியாக ரீச் ஆகும். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக தான் இப்போ என்னை பார்ப்பாங்க. இப்போ எங்கேயாவது போகணுன்னா என்னை அபியோ இல்லை அந்த என்ன கேரக்டர் பண்ணுறனோ அப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அதனால இப்போ படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 2 நாள் 3 நாள் அந்த கேரக்டர் தலையில் இருக்கும்ல. ஆனால் இப்போது சீரியல் பார்க்கும்போது டெய்லி பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணாவே நினச்சி அப்படி தான் எங்களை பார்ப்பாங்க. அது உண்மைதாங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. நான் நிறைய இடம் ஆடிஷன்ஸ் போகும்போதோ நிறைய நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து நியூ ஃபேஸாக இருந்தால் கூட எடுத்துப்போம், சீரியலாக இருந்தால் வந்து கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல.
அது அப்படி இருக்கிறது கரெக்டானும் எனக்கு கேட்டால் எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. அவங்க சைடு என்னவா, ஏன்னா இப்போ புதுசாக வரவங்களுக்கு கேமரா ஃபேஸ் எல்லாமே ஒரு ஃபியர் இருக்கும். சீரியல் ஆர்டிஸ்டும் உங்களுக்கு எல்லாமே பழக்கமானது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் தான் வேற, கான்செப்ட் வேற. அப்படி இருக்கும்போது என்ன ரீசனுக்காக மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவங்களா ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காங்க. சீரியல் நடிப்பு இப்படி இருக்கும் போல இருக்கு, சீரியல் ஆக்டிங் தான் படத்துக்கும் நடிப்பாங்கன்றது இன்பில்டா ஒரு சில பேரோட மைண்ட்ல இருக்கு. நான் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லல, நான் ஃபேஸ் பண்ணது அப்படி இருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ இது சீரியல் ஆக்டிங் இருக்கும், ஓவர் ஆக்டிங் இருக்கும், அழ சொன்னா அப்படியே ரொம்ப அழுவாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் மாறினா பெட்டரா இருக்கும். நான் வந்து அந்த சின்ன திரை சங்கத்துல எதுவும் முடிவு மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அப்ப நிறைய பேர் வாய்ப்பு மூவிக்குன்னு அடுத்து ட்ரை பண்றாங்க. இல்லை, இது சங்கம் அப்படிலாம் இல்லாம ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்ஷன் தான் மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கீங்கன்னா நீங்க தான் யோசிக்கணும், ஓகே இவங்க சீரியலா எதுல இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஒரு ஆடிஷன் வச்சு அவங்க அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த ரோலுக்கு அவங்களை எடுத்துக்கலாமே, அதுல தப்பு இல்லையே. அது ஜென்ரலா எல்லாரும் அப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சங்கத்தை பத்தி ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். திருப்பி நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த சங்கம் நடிகர் சங்கம் அது வந்து வெள்ளித்திரையா இருக்கட்டும் சின்ன திரை நடிகர் சங்கம் ரெண்டுவா இருக்கட்டும், தயவு செஞ்சு வந்து நடிகர் சங்கம் கார்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குறது என்னென்னா, தயவு செஞ்சு ஒரு மியூசிக் வீடியோவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை உங்கள் அமைப்பு ஆக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு விலங்கு நல்ல ஆர்வலராக நான் இருக்கேன். அப்போ கூட வந்து நாங்கள் ஒரு தமிழ்நாடு விலங்கு நல்ல ஆர்வலர் சங்கம் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா சங்கம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு தான். அப்படின்னு இருக்கும்போது பாதுகாப்பு மட்டும் இல்லை, அது வந்து இப்போ இவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ சின்ன திரை வந்து ஒரு இது போடணுமா அப்படின்னு, ஒரு டிசிஷன் எடுக்கணுமா அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு டிசிஷன் மட்டும் எடுக்கலாம். நான் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். மற்ற சங்கங்களில் எப்படி நீங்கள் லைட்மேனாக நீங்கள் வந்து லைட்மேன் கார்டு இல்லாமல் நீங்கள் லைட்மேனாக ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இயக்குனர் சங்க உறுப்பினராக இருந்தால் தான் நீங்கள் ஒரு இயக்குனர், அதாவது நீங்கள் இயக்குனர் ஆகிட்டீங்கன்னா உடனே நீங்கள் கார்டு வாங்கிடணுங்கிறத என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை. அது வந்து எங்கேயோ சம்வேர் தெரிஞ்ச லேக்குனா, அந்த லேக்குனாவை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சார் பொதுவாக யங்ஸ்டர் சினிமா போகும்போது நல்ல ஃபீல் குட்டான ரொமான்டிக்கான ஒரு எல்லாம் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். உங்ககிட்ட வந்து இந்த ஸ்டோரி சொல்கிறப்ப ட்ரைலர் பார்க்கும்போது மார்ச் கட்டி இருக்கு. ஸோ நீங்கள் இதை எப்படி கதை எப்படி கேட்டீங்க, அக்செப்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து டானாக்காரன் டேரக்டர் தமிழ் சார் தான் வந்து ஒரு நாள் கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீ பண்ணுறியா அப்படின்னு, கதை கேளு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. எனக்கு ஆனால் இது தெரியாமல் முருகன் சாரே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜி5ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், நீங்கள் கதை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும், நான் வேறு ஏதோ ஷூட்டில் இருந்தேன், சரி நான் வந்து கேட்குறேன்னா அப்புறம் அவரும் விட்டார். ஸோ ரவுண்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக என்கிட்டே கடைசியாக வந்து நின்றுச்சு. அப்புறம் தீனா சார் பேசினார், டேரக்டர் தீனா சார் பேசினார். பேசிவிட்டு தம்பி இந்த மாதிரி கான்செப்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் அனுப்புனார். சரி ஸ்கிரிப்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது நான் படித்தேன். எனக்கு என்னென்னா, இப்போது நான் இது வரைக்கும் ஒரு 4 படத்தில் போலீஸாக நடிச்சிட்டேன். இவங்க வந்து போலீஸாக ஃபஸ்ட்டு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களே, எனக்கு எப்படியாவது வெளில ஓடணுன்னு தான் இருக்கும் போலீஸை விட்டு. ஸோ 4 படம் பண்ணிட்டேன். சரி இன்னும் திரும்பியும் போலீஸாகவே வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். பட் எனக்கு எல்லா எலிமெண்ட்டுமே இருந்த மாதிரி இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த எங்களுக்குள்ளே இருக்கிற ட்ராக் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போயே ஓகே சொல்லிட்டேன். நான் உங்களோட கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல கேளுங்க. உங்களோட கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்ல நீங்க எப்படி இந்த வெப் சீரிஸோட ப்ராஜெக்ட்ல வந்தீங்க? எல்லார்கிட்ட அதுதான் கேட்குறீங்க, எப்படி உள்ள வந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு எப்படி வந்து மீட்டுக்கு வந்திருக்கேன், அப்புறம் ப்ராஜெக்ட்குள்ள வந்தேன். லாஸ்ட் மினிட் கால் தான் எனக்கு. ஸோ எனக்கு ஒரு நாள் நைட் முருகன் சார் லைக் SS குரூப் கூட நான் ப்ரீவியஸாக ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன், நினைத்தேன் வந்தேன். ஸோ அவங்க திடீர்னு கால் பண்ணாங்க, சீரியஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஓகேன்னு நைட் ஒரு 10:30 கால் பண்ணி, முருகன் சார் EP உங்கள் பட்ஜெட் இல்லை, இருந்தாலும் நல்லா ஸ்கிரிப்ட் கேட்குறீங்களா, நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். நெகட்டிவ் தான், அதுவே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அஞ்சலி, நெகட்டிவ் தான். சரி சார் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் சார், நெகட்டிவ் தான், என்ன பண்ணுவோம் அந்த நெகட்டிவ்னா ஃபுல் நரேட் பண்ணாங்க. ஐ வாஸ் லைக் எனக்கு பட்ஜெட்டில் வேணாம், நான் பண்ணுறேன் அவ்வளோதான். பிகாஸ் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அண்ட் என்னோட கரியர்லேயே ஐ எம் இண்டஸ்ட்ரி ஃபார் லாஸ்ட் 12 years. நான் எடுத்த நல்ல முடிவு நெகட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆகிறது தான். லைக் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். லைக் ஐ ஷுட் நாட் ஸ்டிக் டு ஒன் ஹீரோயின், இல்லைனா தங்கச்சி, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட், அப்படியே வேணாம். எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம் தான்.
தென் மெனி பீப்புள் வேர் தேர் நீங்கள் ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க, நெகட்டிவ் பண்ணாதீங்க, லீட் பண்ணும்போது நெகட்டிவ் பண்ணாதீங்க, ஸோ தட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னன்னா எப்போவுமே ஒன்றே பண்ணிட்டு இருந்தால் எப்படி? ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆக்டராக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ண வேணாமா? எப்போவுமே ஒரே தயிர் சாதமே சாப்பிட்டு இருக்க முடியுமா? நல்ல மீல் சாப்பிட நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நெகட்டிவ் சொன்னோன்னே ஐ செட் முருகன் சார், ஐ எம் நாட் வரிட் அபவுட் பட்ஜெட், நான் பண்ணுறேன் சார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அஞ்சலி, நான் சேனலில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஐ ரிசீவ்ட் மெசேஜ் ஃப்ரம் கௌஷிக், யூ ஆர் இன், நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தே செட் லைக் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, அதுக்கு எப்படி காஸ்டியூம் செட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி ரெடியாகி வந்துடுங்க அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி அந்த கேரக்டர் நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். கொஞ்சம் அந்த ரொம்ப பொண்ணு மாதிரி இல்லாமல் ரொம்ப பாய்ஷாக இல்லாமல் அந்த மாதிரி. ஸோ தேவர் லைக் ஓகே இப்படி தான் எதிர்பார்த்து சார் உட்கார வச்சு தீனா சார் டிரெக்டர் சார் லைக் ½ hour ஃபுல் நரேஷன் கொடுத்தாங்க, ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நரேட் பண்ணாங்க. அண்ட் எப்போவுமே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்பேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட கேரக்டர் என்ன எப்படி கனெக்ட் ஆகுது. வாட் ஐ பிலீவ் இஸ் லைக் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனில் வரோன்னு இல்லை, வந்த கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் வந்து மெயின் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு வந்து ஓகே திஸ் இஸ் ரைட் சாய்ஸ் அப்படி இருந்தது. அவங்களும் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க, ஆடிஷன் மாதிரி எதுவும் பண்ணல, பிகாஸ் தே ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் டேட். ஏன்னா டைமும் ரொம்ப கிட்ட இருந்தது ஷூட்க்கு. ஸோ அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஐ பிளேட் குட் ரோல் விச் ஐ கான்ட் ரிவீல் நவ். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டு சினிமாக்கும் ஓடிடிக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட் சார், பிகாஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். வி ஹவ் ஒர்க் அனந்தம் அண்ட் ஆல், அனந்தம் ப்ளஸ் இது யூகி யூகி நிறைய மூவிஸ் பண்ணோம், நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சீரியஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட். இல்லை எனக்கு என்ன, எனக்கு ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து ஓடிடி அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு வந்து இத்தனை நிமிஷத்துக்கு கண்டென்ட் நீங்கள் ஷூட் பண்ணியே ஆகணும். மூவின்னா அப்படிலாம் தேவையில்லை, டேரக்டரோட ஐடியா தான், இன்னைக்கு பேக்கப்னா பேக்கப் தான். ஆனால் அங்கே வந்து ஓடிடியில் வந்து ஒரு இபி வருவாங்க, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எத்தனை நிமிஷம் நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னு பார்க்குறது தான் உங்களோட வேலைன்னு சொல்லுவாங்க. ரைட். அப்போ ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு டேரக்டராகவும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று கிரியேட் ஆகல, இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்கள் எப்படியாவது முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் இன்னைக்கு முடிச்சிருந்தோம்? ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ மூவிஸ்லையும் நம்மளுக்கு நடக்குது அது. ஏன்னா இப்போ எல்லாருமே பட்ஜெட் எங்கே கம்மி பண்ணணும்னு ஏன்னா நம்ம ஒரு சீன் ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு 2 சீன் எடுக்க முடியும் நம்மளால. ஒரு டைமில் அப்படி இருந்தோம், ஓகே இன்னைக்கு ஒரு சீன் எடுத்தால் போதும்னு. பட் எவ்ரி ஒன் இஸ் லைக் நவ் கான்சென்ட்ரேட்டிங் மச் ஆன் பட்ஜெட். நம்ம இன்னைக்கு 2 சீன் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் எடுக்கக்கூடாது, எடுக்கலான்னு. இப்போ நம்ம பண்ணுற வெப் சீரிஸும் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட் வெப் சீரிஸ் ஒரு 1-2 வருதுன்னா, நம்ம மாதிரி வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற வெப் சீரிஸ் வந்து பேக் டு பேக் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வரும்போது ஹியூஜ் பட்ஜெட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை லைக் ஒரு இபி ஏன் அலாட் பண்ணுறாங்கன்னா எங்கேயும் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு 10 சீன் எடுக்கணும்னா 10 சீன் எடுத்து தான் ஆகணும். லைக் அப்கிரேட் ஆஃப் அ சீரியல் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சீரியலில் ஒரு நாளைக்கு வந்து 14 சீன்ஸ் நான் நடிச்சிருக்கேன், 14 சீன்ஸ் கூட நான் நடிச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு. 11 நான் வந்து என்னோட மேக்ஸிமம் 11. ஏன்னா அப்படி காஸ்டியூம் மாற்றணும். காஸ்டியூம் எப்படின்னா புது காஸ்டியூம் இருக்காது, காலைல போட்டு மறுபடியும் போடணும், அது திருப்பி அயன் போடணும், அந்த காஸ்டியூம்லாம் அழுதுட்டு இருக்கும், ஹே விடங்கடா எங்களை அப்படின்னு, கலரெல்லாம் ஃபேடட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அப்கிரேட். இப்போ வர சீரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்கிரேட் தான் சீரியல் விட. ஆக்டிங் வைஸ் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லலாமா? எனக்கு என் வாய்ஸ் கேட்குது, நான் இல்லை வாய்ஸ் கேட்குதான்னு நினைக்கிறேன். ஏன் கேட்காதா? ஓகே. இல்லை ஆக்டிங் வைஸ் வந்து இந்த ஓடிடியில் நடிக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங். ஏன் சொல்கிறேன்னா சீரியலில் வந்து உங்களுக்கு ஈவன் தான் இந்த 14 சீன்ஸ் 11 சீன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் நீங்களே போய் நான் இல்லைங்க நான் மக்கடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு இப்போ சீன் வந்து 12 o'clock நம்ம சீன் எடுக்கிறோம்னா 11:40 தான் சம்டைம்ஸ் அந்த பேப்பரே சுட வரும். நடிச்சிடும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு இது பண்ணிவிடுங்க, ப்ராம்ப்டில் போயிடுங்க, ப்ராம்ப்ட் வாங்கினா தான் உங்களுக்கு சீரியலில் நீங்கள் நடிக்கவே முடியும். சினிமாங்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, பட்ஜெட்ஸ் ஆர் பெட்டர். ஸோ ஒரு நாளைக்கு 2 சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்கும் நமக்கு. மார்னிங் 9 to 1 வரைக்கும் ஒரு சீனு, 2லேருந்து திருப்பி வந்து 6 வரைக்கும் ஒரு சீனு. ஓடிடியில் வந்து 2யும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் ஒரு நாளைக்கு 4 சீன் 5 சீன் எடுக்கணும், 9 to 9 போகும். அனந்தம்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ண முடியாது. நீங்கள் சினிமாவோடைய ஆக்டிங்கை காட்டணும், ஆனால் சீரியலோட ஸ்பீடில் இருக்கும். ஸோ இது ஆக்டர்ஸ் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சீனை மக்கடிக்கிறது தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கே. ஸோ அது வந்து ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு தான் ஓடிடியில் ஒர்க் பண்ணுறது. சீரியலுமே நிறைய பேர் ப்ராம்ப்ட் வாங்காமல் பேசுகிறவங்களும் இருக்காங்க.
நிறைய பேர் அப்படியும் இருக்கா, நம்ம இருக்கலாம், பட் ஆனால் அவங்களே வேண்டாம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டாக சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து இல்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த இது அந்த கேட்டு கேட்டு அடுத்து அது வந்தால் தான் அவங்களுமே சொல்லிடுறாங்க, நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசாதீங்க, ப்ராம்ப்ட்லேயே போயிடுங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் போலீஸ் ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ நீங்கள் ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணீங்களா, ட்ரைனிங் பண்ணீங்களா, இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? அவ்வளோலாம் எதுவும் இல்லை. அதுதான் வெறப்பா தான் இருப்போம், நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கோம்ல, அப்படிலாம் கிடையாது. அவங்களும் நார்மலா தான் இருக்காங்க. போலீஸ்னா எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்ன்றதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஏன் இருக்கணும், நம்ம வேற மாதிரி கூட ஏதாவது பண்ணலாமேன்னு கூட யோசிச்சேன். அந்த மாதிரி நான் ஒரு சில சும்மா லைக் ஆல்ரெடி வந்த மூவிஸ் அதுலலாம் எப்படி இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் எப்படி கெட்டப் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி காஸ்டியூம்லாம் வேர் பண்ணியிருக்காங்க, ஹேர் டூ எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி அவங்க இப்போ படம் ஃபுல்லாக எப்படி நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அப்புறம் அவங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம், நீங்களாக போதும் அப்படின்ட்டாங்க. ஓகே நான் நானாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு சில இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் இப்படி இருப்போம்ல, அந்த போஸ்டர்ல மட்டும்தான் மாத்துற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம பேசும்போது நம்ம பார்க்கறது கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும், பேசும்போது கட் அண்ட் ரைட்டாக பேசுவோம். அப்போ அவங்க ரொம்ப வளவலா அப்பெல்லாம் பேச மாட்டாங்க, டக்கு டக்குன்னு பேசுவாங்க. அதெல்லாம் தான் நான் ஒரு சில விஷயங்கள் ஹோம்ஒர்க் பண்ணது நான் எனக்காக, இந்த கேரக்டருக்காக. செட்லயே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவர்கிட்ட கேட்பேன், சார் எப்படி சார் இப்படி வைக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். அது ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் சும்மா இப்படி பண்ணாலே போதும், அவ்வளோதான், இதுதான் அவ்வளோதான் அப்படி. நம்ம தான் அதை போட்டு அப்படி இப்படின்னு பெருசாக ஆக்குறோம். அவங்க ரொம்ப கேஷுவலாக இப்படி பண்ணால் போதும், கால்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், ரொம்ப பெரிய ஆஃபீஸர் தான் நம்ம இப்படிலாம் பண்ணோம் அப்போலாம் அவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டேன். அப்போ இப்படி நம்ம ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசினா நம்ம எப்படி பேசுவோம், ரொம்ப அப்படியே பணிவாக பேசணுமா, இல்லை நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிலாம் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் எனக்கு ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு, டைரக்டர் சார் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர்ல இருக்கும்போது, இப்போ போலீஸ் கதாபாத்திரம் இருக்கும்போது அவங்களுக்கான ரியல் போலீஸ்க்கான சேலஞ்சஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணி? அந்த ட்ரெஸ் போடுறதே ஒரு பெரிய கஷ்டம் தாங்க, அதுவே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டா தான் இருந்தது எனக்கு. என் ட்ரெஸ் வந்து ஒரு சில இடத்துல அவங்க போடுற மாதிரி இருக்கும், அவங்க அப்படி கத்திக்கிட்டே இருந்தாங்க, என்னது இந்த ட்ரெஸ் என்னால போடவே முடியல, எப்படி நீ போட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெஸ் ஃபுல் கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கும். இவர் வந்து அந்த இடத்துல அதான் பட்ஜெட்லாம் ஏர் கூலர்லாம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் அந்த டைட்டா மசில் வெளில நான் வந்து கேஷுவலா இருக்கலாம்னு பார்ப்பேன். ஆனா நீங்க ஃபுல் டைட் பண்ணி ஃபுல்லா டைட்டா போட்டுட்டு ஓட முடியல. வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இப்போ காப்ல உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க 4 பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ கூட நீங்க உங்க நடிக்கிற கோஆக்டரை விட நீங்க இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அவங்களோட நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம வந்து இதை விட நல்லா பெட்டரா பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க அதுக்கு? அதாவது இந்த ப்ராஜெக்ட்னு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ட்ரைனிங்? இல்லை, அதுதான் அந்த சார் சொல்லும் போது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வாட்டி போய் கேட்டேன், இந்த ரோல் எப்படி இருக்கணும், அவன் எப்படி இருப்பான், அவனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி போலீஸ்க்குன்னு தனியாக எதுவும் பண்ணல. ஏன்னா இதில் அந்த மாதிரி ஓடுறது, அந்த மாதிரி ஃபைட், அந்த மாதிரி அது கிடையாது. இது ஃபுல்லாக அந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்னு இல்லை. நார்மலாக நீங்கள் நார்மலாக இருங்க, ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நான் சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ராவாலாம் எதுவும் பண்ணேன். எனக்கு அந்த ஸ்கெட்சு சொன்னேன், ஸ்லாங் வந்து பேசணும் நாங்க. இவருக்கு அந்த ஸ்லாங் இல்ல, எனக்கு நமக்கு நார்மல் ஸ்லாங்கே வராது, இதுல எங்க நம்ம அந்த ஸ்லாங் பேசுறது? திருநெல்வேலி ஸ்லாங். அப்புறம் திருநெல்வேலியில இருக்க என் தம்பி கிட்ட எல்லாம், தம்பி இது எப்படிப்பா சொல்றது சொல்லி கொடுப்பான் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். கடைசியில டப்பிங் என்ன பேச வைக்கல, வேற யாரும் ஒருத்தவங்க பேச வச்சுட்டாங்க. நாவல் படிச்சீங்களா? நாவல் அது ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பீங்க எப்படியுமே. ராஜேஷ்குமார் சார் நாவல் ஏதாவது படிச்சீங்களா? அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லை, நான் எதுவும் படிக்கல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை பை தி வே அது வந்து இப்போ கூட நான் அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலாக அது கிடைக்கல, அந்த புக் வந்து அவர் படிச்சிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அது நான் அது வி ஹேவ் டு சர்ச். அது எனக்கு தெரிஞ்சு அது பதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ ரீபப்ளிஷிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வேணா கேட்டுக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிங்க. இல்ல நான் பிக் பாஸ் 9 பார்க்கலங்க, சத்தியமா பார்க்கல. நான் ஏன் சீசனே நான் போயிட்டு வந்து பார்க்கல, ப்ராமிஸா நான் பார்க்கல. பார்த்தா நம்ம ஏதாவது யாரை பத்தி ஏதாவது நினைச்சிருவோம், அந்த மைண்ட் செட்குள்ளேயே நான் போகல. நான் எப்படி எல்லாரையும் நான் உள்ள நினைச்சனோ அது மாதிரிதான் வெளில வந்து நான் அப்படிதான் பழகுறேன். ஸோ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதில். ஸோ நான் பிக் பாஸ் 9 நிஜமாவே பார்க்கல.
இல்லைன்னா இப்போ வெளியில நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ எல்லாருமே வெளியில இருந்து இந்த டிவில 1 hour ஷோ மட்டும் பார்த்துட்டு இல்லை சோஷியல் மீடியால பார்த்துட்டு கருத்து சொல்றாங்க. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது அதுல எந்த அளவுக்கு மைண்ட் செட் அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி, இப்போ வெளியில இருந்து போனவங்களே வைல்ட் கார்டு போனவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பார்வை சொல்றாங்க, உள்ளுக்குள்ள போனப்ப அவங்களோட கேமே வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த இதை எப்படி இப்போ எல்லார் லைஃபையும் எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே நீங்க யாரையோ ஒருத்தர் உள்ள திட்டுறீங்கன்னா அப்படிதான் நீங்களே இருப்பீங்க. உங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா உங்களுக்கு கேமரால நீங்க அதை பார்க்க போறது இல்லை. அது யாரோ ஒருத்தவங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போன்றதை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு விஷயம். ப்ளஸ் நீங்க அது உள்ள போய் அந்த இடத்துல இருக்கும் போதே அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அது ஒரு வேற வேர்ல்டு நிஜமாவே. அதுல சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நம்ம ஏதாவது நடிச்சோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம். நடிச்சுலாம் அதுல அவ்வளோலாம் சர்வை பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஆடியன்ஸே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 வீக் ஒருத்தவங்களை திட்டுவாங்க, அடுத்த 1 வீக் பரவாயில்ல இவன் நல்லா தானே பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக போக தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அதுக்கான டைம் தான் அங்க இருக்காதே தவிர அது உள்ள இருக்கிறது வேற ஒரு ஃபீல். அதை என்னால சொல்லிலாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்புல கலாச்சாரத்துல நிறைய விஷயங்கள் ப்ளீஸ் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. ரொம்ப சேஃபா இருக்கும். நம்ம எங்குமே ஆமா, நம்ம பயப்படவே வேண்டாம். அதுல நம்ம ரொம்ப சேஃபா தான் இருப்போம். அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு. அவங்க இந்த கலாச்சார சீரியல் அப்படி பார்த்தா எவ்வளவோ சீரழிவு உலகத்துல நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, எவ்வளவோ ரேப் நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாம பிக் பாஸோட இதை மட்டும் நம்ம மாத்திட்டா எல்லா வியூவும் மாறிடும், எல்லாமே மாறிடும்ன்றதை தாண்டி நம்மளோட டே டு டே லைஃப்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, என்னோட படங்கள்ல போலீஸ் ஆஃபீஸரை இன்னைக்கு நான் ஹீரோவா ப்ரமோட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு காப் கேரக்டர் நினைச்சிருக்கீங்க, இது நடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸை பத்தின உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும். நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐடியா தான் மாறிச்சா? போலீஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் இருப்பாங்க, எல்லா விதமாகவும் தான் இருப்பாங்க. பட் அவர் சொன்னதுக்கான கமெண்ட்டை நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நல்லவங்க இருப்பாங்க, அங்கேயும் கெட்டவங்க இருப்பாங்க, லைக் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிற மாதிரி. அதுதான் என்னோட தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.